அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2ஆம் பருவம் மற்றும் அரையாண்டு தேர்வுக்கான வினாத்தாள்கள் எக்ஸாம் போர்ட்டல்ல டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த டவுன்லோட் பண்ணதுக்கான ஃபீட்பேக் எப்படி எக்ஸாம் போர்ட்டல்ல சப்மிட் பண்றது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு முன் நடந்த முதல் பருவமா இருக்கட்டும் அல்லது எல்ஓ பேஸ்டு டெஸ்ட்டா இருக்கட்டும், நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அன்றைய தினமே 1 டூ 2 ஃபீட்பேக் சப்மிட் பண்ணாதான் நெக்ஸ்ட் அடுத்த நாள் நடைபெறக்கூடிய எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரியா கொடுத்திருந்தாங்க. இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் எக்ஸாமுக்கு மட்டும் அந்த மாதிரி இருந்தது. இங்கிலீஷ்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபீட்பேக் குடுக்காமலே கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லா எக்ஸாமுக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா நம்ம வந்து ஃபீட்பேக் சப்மிட் பண்ணணும். அது எப்படி ஃபீட்பேக் சப்மிட் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபீட்பேக் சப்மிட் பண்றதுக்கு நமக்கு 2 தகவல்கள் தேவைப்படும். கிளாஸ் ஸ்டூடண்ட்டினுடைய ஒவ்வொரு கிளாஸ்லயும் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்டினுடைய ரோல் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டேபிள் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த கிளாஸ் ரோல் எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்ல போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் எத்தனை ஸ்டூடண்ட் இருக்கிறாங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டைம் டேபிளையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன டேட்ல என்ன எக்ஸாம், டைமிங் பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணமா 1 to 5 வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 12:30 நடந்திருக்கு எக்ஸாம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 6th to 8th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 நடந்திருக்கும். ஸோ இந்த டைமிங் அண்ட் டேட் இது என்னென்ன எக்ஸாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசர் போய்க்கோங்க. அங்க டிஎன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். exam.tnschools.gov.in அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க சைன் இன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பள்ளி தலைமை ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தியும் சைன் இன் பண்ணலாம். அல்லது ஸ்கூலுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டு சைன் இன் பண்ணலாம். அல்லது கிளாஸ் டீச்சர்ஸ் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணியும் சைன் இன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சைன் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூலோட நேம் இருக்கும். ஸோ யாருடைய ஐடியில் நீங்கள் சைன்இன் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து மேலே காட்டும். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா ஹோம், டாஸ்போர்ட், ஈவெண்ட், ஆட் ஈவெண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் சப்மிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே எந்தெந்த கிளாஸஸ்க்குலாம் ஃபீட்பேக் கொடுக்கலையோ அந்த கிளாஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வந்து நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செகண்டை கிளிக் பண்ணீங்கன்னா செகண்ட் பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டினுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்க 6th இங்கிலீஷ்ல இருந்தே நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கு. 6th 7th இங்கிலீஷ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 3rd அண்ட் 4th 5th இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பக்கங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்படி ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ வந்து 8th நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிவ் ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கொஸ்டின் பேப்பர் யூஸ்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு AC-C1 இருக்கும். அதில் ஏசியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம். ஸோ அந்த சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் வந்து என்னைக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 22ல தான் வச்சோம். ஸோ நேற்று வச்சது. ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைமிங் கேட்டிருப்பாங்க. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10க்கு வச்சுருந்தோம். ஸோ அதனால் டைமிங் பார்த்தீங்கன்னா 10 நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ 10 AM ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் அண்ட் டைம். டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ் அண்ட் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு ஒரே செக்ஷன் தான். நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ்க்கு ரிசீவ்டு அசஸ்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு செக்ஷனுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்தாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எவ்வளோ அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமார்க் அப்படின்ற இடத்துல கொஸ்டின் பேப்பரை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரிமார்க்ஸ் கொடுத்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு அல்லது ஈஸியாக இருந்துச்சு அல்லது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்களை வந்து அங்கே வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுத்துருங்க.
குடுத்துட்டீங்கன்னா, ஃபீட்பேக் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துரும். திரும்ப ஓகே குடுத்துக்கோங்க. குடுத்துட்டீங்கன்னா, இப்ப போனீங்கன்னா 8த் சோசியல் இருக்காது பாருங்க. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் அந்த கிவ் ஃபீட்பேக்க கிளிக் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பருக்கான ஃபீட்பேக் வந்து குடுக்க வேண்டியதாக இருக்கும். கொஸ்டின் பேப்பருக்கான ஃபீட்பேக் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கான ஃபீட்பேக் குடுத்தால் மட்டும் தான், அதுக்கான கீ ஆன்சர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபைனலா எல்லா கிளாஸஸ்க்குமே குடுத்ததுக்கு அப்புறமா இங்க தெரியக்கூடிய லாக் அவுட்ட கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ டீச்சர்ஸ்.